மத்திய கிழக்கின் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள தாக்கங்களுக்கு மத்தியில் நாட்டில் உணவு விநியோகத் துறையில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து சேவையாளர்களின் எரிபொருள் தேவைகளை துல்லியமாக கண்டறிந்து அதற்கான திட்டமிடல்களை முறைப்படுத்தும் நோக்கில் விசேட தர சேகரிப்பு திட்டம் ஒன்றினை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. உணவு விநியோக செயற்பாடுகளை மேலும் வினைத்திறனாக்குவதற்கு எரிபொருள் விநியோகம் தொடர்பான கொள்கை ரீதியான தீர்மானங்களை எடுக்கும் போது துல்லியமான தரவுகளை பயன்படுத்துவதற்கு இதன் மூலம் எதிர்பார்ப்பதாக வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. வேறு எந்த ஒரு அமைச்சிலோ அல்லது அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ ஆவணங்களிலோ இதுவரை பதிவு செய்யப்படாத போக்குவரத்து அல்லது விநியோக சேவையாளர்களை இலக்கு வைத்து இந்த தரவு சேகரிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. ஏற்கனவே அரச முறைமைகளில் பதிவு செய்தவர்கள் தமது தரவுகளை சமர்ப்பிக்க உரிய உத்தியோகபூர்வ தொடர்பாடல் வழிகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றனர். முழு துறையிலும் நிலவும் எரிபொருள் தேவையை மதிப்பீடு செய்தல், போக்குவரத்து சேவையாளர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை கண்டறிந்து மற்றும் தரவுகளின் அடிப்படையில் பரிந்துரைகளை முன்வைத்தல் என்பன இத்திட்டத்தின் பிரதான நோக்கங்களாகும். இந்த தரவுகள் தன்னார்வ அடிப்படையில் திரட்டப்படுவதோடு முறையான பாதுகாப்பிற்கு பின்னர் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு பரிந்துரைகளாக முன்வைக்கப்பட உள்ளன. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிக முக்கியமான கடற்படை தளமாக கருதப்படும் சாகோஸ் தீவு கூட்டத்தில் உள்ள டியாகோ கார்சியா தளம் மீது ஈரான் 2 நடுத்தர பெலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இருப்பினும் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ராணுவ தளம் மீது தொடுக்கப்பட்ட இத்தாக்குதலால் எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இந்த ஏவுகணைகளில் ஒன்று வான்பரப்பிலேயே அழிந்துள்ளதாகவும் மற்றைய ஏவுகணையை அமெரிக்கா போர்க்கப்பல் ஒன்று தாக்கி முறியடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தாக்குதல் தொடர்பாக வெளிநாட்டு ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு வெள்ளை மாளிகை, அமெரிக்காவில் உள்ள பிரித்தானிய தூதரகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு என்பன பதிலளிக்க மறுத்துவிட்டன. ஈரான் நிலப்பரப்பில் வெவ்வேறு இடங்களில் இருந்து டியாகோ கார்சியா தளம் தோராயமாக 3800 கிலோமீட்டர்கள் முதல் 5200 கிலோமீட்டர்கள் வரையிலான தொலைவில் அமைந்திருக்கிறது. சமீபத்தில் இலங்கை கடற்பரப்புக்கும் அருகில் அமெரிக்காவினால் ஐரிஸ் டெனா போர்க்கப்பல் மீது டார்பியோ தாக்குதல் நடத்திய நீர்மூழ்கி கப்பல் இந்த டியாகோ கார்சியா தீவில் இருந்தே வந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. தீவானது இலங்கையிலிருந்து சுமார் 1600 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.